ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து கோகோனட் சாக்லேட் தான் செய்ய போகிறோம். அதாவது கோகோனட் ஃப்ளேவரோட சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி இதை வந்து செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த சாக்லேட் டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நான் கடையில் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கோகோனட் பூவை வந்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். காஞ்ச பூ எடுக்கணும். அதை வந்து இப்படி பவுடர் கிரைண்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாத ஃப்ளேவர் இருப்ப வேண்டாம், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண பவுடரே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ராம், அதாவது திக் கெவி மில்க் வந்து 25 மில்லிலீட்டர் எடுத்திருக்கேன். 50 மில்லிலீட்டர் டிம்பால் எடுத்திருக்கேன். இந்த டிம்பால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட இது இல்லாட்டி நீங்கள் வேறு டிம்பாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மார்க் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இது வந்து சுவிஸில் தமிழ் கடையில் இல்லாட்டி டினரில் அப்படி கடைகளில் கிடைக்கும். அடுத்தது இதை நாங்கள் மெல்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அதை துவைச்சி எடுக்கிறதுக்கு நாங்கள் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எந்த ஃப்ளேவர்லேயும் சாக்லேட் எடுக்கலாம். நான் வந்து இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். சரியான சிம்பிளான சாக்லேட்டு ஈஸியாக நீங்கள் செய்யலாம். வந்து எல்லாருக்கும் கூட விருப்பம், அந்த கோகோனட் ஃப்ளேவர் வந்து எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். என்னென்னா அந்த சாக்லேட் வந்து உருக்கிறதுக்கு நாங்கள் ஹாட் வாட்டர் வந்து துவைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருங்க. ஸோ அடுத்து வந்து நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து தேங்காய் பூவை சேர்த்துடலாம். இப்படி ஒரு பெரிய கிண்ணம் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பூவை போட்டுட்டு அடுத்த வந்து நாங்கள் கெவி க்ரீமை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கெவி க்ரீம்னு சொல்லலாம், ராமன்னு சொல்லலாம், இல்லாட்டி திக் மில்க்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ராமன்டா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த கெவி க்ரீமை தான் இங்கே டொச்சில் வந்து ராமன்ட்டு சொல்கிறது. இப்போ நான் வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ண வர உங்களுக்கு அந்த சொறுசொறுப்பான தன்மை இருக்கும். ஈரத்தன்மையிலிருந்து உளுந்த தன்மை மாதிரி இருக்கும். ஸோ ஈவனாக ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் காய்ச்ச தேவையில்லை. ஏனென்றால் இது வந்து நேச்சுரலாக தான் இருக்க போகுது. நீங்கள் அடுப்பில் வச்சு இதை வந்து செய்யவே தேவையில்லை. இப்போ நான் வந்து கையாலையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் வந்து எங்களோட டின் பால் வந்து சேர்க்க போகிறேன். நான் தேங்காய் பூ வந்து 100 கிராம் எடுத்தேன். நான் டிம்பால் வந்து அதில் சரி அரைவாசி எடுத்திருக்கேன். 50 மில்லிலீட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்க பார்த்தீங்கன்னாலும் தெரியும் சரியான அளவான ஈரப்பதம் இருக்கும். ஸோ அந்த சுகர் நீங்கள் போடாமலே அந்த டிம்பால் இருக்க இனிப்பே இந்த சாக்லேட்டுக்கு காரணமானது. உங்களுக்கு விருப்பம் பண்ணால் நீங்கள் இனிப்பு மேலதிகமாக சேர்த்து கொள்ளலாம். ஆனால் அந்த டிம்பாலில் இருக்கிற இனிப்பு இதுக்கு சரியான அளவாக இருக்கும். ஏன்னா நாங்கள் மேலே வந்து சாக்லேட்லாம் துவைச்சி எடுக்க போகிறோம். அதால் வந்து நீங்கள் சுகர் வந்து இதோட சேர்த்துக்கொள்ளாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கையால் பிடிக்கும்போது பிடிக்கிற தன்மை, அதாவது உங்களுக்கு சேப் எடுக்கக்கூடிய தன்மை இருந்தது. இப்போ நான் வந்து அந்த டிம்பால் ஊற்றிருந்த கிண்ணத்துலேயே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு அந்த இருக்கிற டிம்பால் ஃபுல்லாக வந்து எடுத்துட்டேன். அந்த டிம்பாலோட வாசம் இதெல்லாம் சேர்ந்து சாக்லேட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் அவ்வளோ வந்து ஒரு நாள்லேயே காலி ஆயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நீங்கள் சுகர் விருப்பம் வேண்டாம் லைட்டாக வந்து மெல்ட் ஆக்கிட்டு இதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி வந்து பவுடர் ஆக்கிட்டு சேர்த்துக்கொண்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்காது. இப்போ டின்பால் இல்லாத ஆக்கள் வந்து என்ன செய்யலாமண்டா ராமும் மில்க் பவுடர் இருக்குது தானே, மில்க் பவுடரை வந்து சேர்த்து ராமோட சேர்த்து செய்யலாம். ராமு வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு மில்க் பவுடரை வந்து சேர்க்கலாம்.
டிம்பால் கிடைக்காத ஆக்கள். ஆனால் நீங்கள் நான் வந்து இந்த ஷேப்பில் பிடிக்க போகிறேன். ஸோ நார்மலாக உங்களோட சாக்லேட் வர ஷேப்லேயே பிடிக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக வந்து இந்த சாக்லேட் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த ஷேப்லாம் இருக்கும். நான் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிடுறேன். ஸோ இப்படி வச்சு இந்த அளவுக்கு வேணுமெண்டா இப்படி வச்சும் செய்யலாம். ஸோ இந்த ஷேப்பில் நார்மலாக சாக்லேட் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் வந்து பிடிச்சி கொண்டிருக்கிறேன். ஸோ ஈஸியானது. ஒரு செவ்வக ஷேப்பில் செஞ்சீங்கன்னா ஓகே. இதெல்லாம் ஒரே ஷேப்பாக இருந்தால் ஓரளவு வடிவாக இருக்கும். ஸோ எனக்கு ஒன்று ரெண்டு ஒரே ஷேப் வந்துருக்கு, சிலது வந்து கொஞ்சம் சின்னதாகிட்டு. நல்லா இறுக்கமாக பிடிச்சிங்கன்னா இந்த உடையாமல் இருந்தேன்டா உங்களுக்கு சாக்லேட் துவைக்கும் போது நீட்டாக வரும். ஸோ 100 கிராம் தேங்காய் பூவில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டிக்காவது உங்களுக்கு வரும். 10க்கு மேலேயே வரும் நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இவ்வளோதான் இருக்குது. ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்சிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எல்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2 வந்து சின்ன போலாக வந்து பிடிச்சிருக்கு. இனி நாங்கள் சாக்லேட்டை வந்து உருக்கி எடுத்துக்கலாம். பவுடரை வந்து இந்த சட்டியில் வந்து ஊற்றிடலாம். சாக்லேட்டை வந்து நாங்கள் மெல்ட் பண்ணுறதுக்கு உருக வைக்கிறதுக்காண்டி இப்படி செய்கிறோம். கிளாஸ் கப் வச்சுருக்கேன். இதில் வந்து உங்களோட சாக்லேட்டை வந்து போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ அந்த மெல்ட் பண்ண தேவையோ அவ்வளோத்தை வந்து போட்டுக்கொள்ளுங்க. சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த தன்மைக்கு இருந்தேன்னா தான் உங்களுக்கு அந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் துவைச்சு எடுக்க நல்லா இருக்கும். ஸோ இப்படி இருக்கணும். இப்போ வந்து 2 இப்படி லஃப் வந்து எடுத்து வச்சுட்டு
இப்போ வந்து ஒரு பேப்பர் போட்டு வச்சுருக்கோம் நம்மளோட சாக்லேட் வந்து வைக்கிறதுக்கு. இதை நாங்கள் இப்போ துவைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை நம்மளோட இதில் வந்து வச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து துவைச்சி எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் ஆற வந்து சாக்லேட் வந்து திக்காயிரும். இப்போ நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கொண்டே இருந்துட்டு அதில் துவைச்சி சுடுதண்ணிக்கு மேலே வச்சு கொஞ்சம் ஹீட்டாகி இதை வந்து செய்யுங்க. இல்லாட்டி வந்து சாக்லேட் வந்து திக்காயிரும். ஸோ கவனமாக கண்ட்ரோல் பண்ணிங்கண்டா. ஸோ இப்போ இதுவும் வச்சாச்சு. இப்படி ஃபஸ்ட்டு நாங்கள் அடுக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் குயிக்காக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் வந்து திக்காகாமல் இருக்கும். அந்த கீட்டில் இருக்கும்போதே மாற்றி எல்லாத்தையும் உங்களுக்கு இப்படி செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு விருப்பமான டிசைன் வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து இப்படி டிசைன் போட்டுக்கிறேன். இனி வந்து இதை வந்து 20 மினிட்ஸில் வரைக்கும் ஃப்ரீசரில் வந்து வைக்க போகிறேன். இல்லாட்டி 10 மினிட்ஸ். ஸோ உங்களோட ஃப்ரீசரை பொறுத்து இந்த சாக்லேட் வந்து செட் ஆகும் வரைக்கும் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். வச்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி லாஸ்ட்டில் வந்து ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு. நாங்கள் வந்து ஷேப்புக்கு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா என்னோடய சாக்லேட் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ எல்லாத்தையும் நாங்கள் இதை கட் பண்ணி எடுத்தோம்னா சரி. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன்றை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஃபைனலாக வந்து இப்படி தான் வந்திருக்கு. நாங்கள் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஸோ நான் ஒரு இன்ஸ்டாக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது.
இந்த சாக்லேட்டுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நார்மலாக நாங்கள் கடையில் வாங்கின சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து நாங்கள் கடையில் வாங்கின சாக்லேட். ஸோ சைஸ் வந்து சின்ன நொழிய, மற்றபடி உடைச்சி காட்டுறேன். பாருங்க, ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, சேம் டேஸ்ட் தான். ரெண்டும் சாப்பிட்டு பார்த்தேன்னா, நான் கடையில் வாங்கினோம் சாப்பிட்டு பார்த்தேன்னா, செஞ்சேன் சாப்பிட்டு பார்த்தேன்னா, ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கொமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி எல்லாம் மேக்கப் டியூட்டோரியலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.